வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு எதை பத்தி பார்க்குறோம்னா மெயிலை பத்திங்க. இமெயில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு மெசேஜ். அதை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எலக்ட்ரானிக்கல் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். இந்த தொழில்நுட்பமானது 1970ல கண்டறியப்பட்டது. அதனோட புரட்சி ஆரம்பமானது மெயில்ன்ற புரட்சி. அது இப்போ பார்த்தோன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டு அது உலக அளவில் நம்ம எங்க வேணாலும் ஒரு மெசேஜை நம்ம அதை சென்ட் பண்ணிக்கலாம், அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த காலகட்டத்தில் மெயில் அப்படிங்கிறது ஒரு போஸ்டல் மூலமா தான் ஒரு மெயிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மனிதர்கள் மூலமா தான் அனுப்பப்பட்டது. அதை இன்னும் சுலபமாக்கணும். 1970ல இருந்து அதனோட புரட்சி ஆரம்பமாயிடுச்சு. இந்த இமெயில் எப்படி உருவானது, அதனோட வரலாறை பத்தி இப்ப பார்க்கலாம். 1971ல அர்பன் அப்படின்ற ஒரு கம்பெனியில லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஒரு மெசேஜை ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணி அதை வெற்றிகரமாக பண்ணி முடிக்கிறாங்க. அதை பண்ணது யாருன்னா ராய் டமில்சன். இவர் தான் முத ஃபர்ஸ்ட் இமெயிலை அனுப்புறாரு. அப்புறம் 1978ல இமெயில் அப்படின்ற ஒரு மாற்றம் வருது. அதுல வெறும் மெசேஜ் மட்டும் அனுப்ப முடியாது. அதுல இன்னும் வேற ஃபைலு, டாக்குமெண்ட், சாஃப்ட்வேர், அதுல இன்பாக்ஸ், அவுட் பாக்ஸ், நம்ம அனுப்பக்கூடியதையும் பார்த்துக்கலாம், நமக்கு வந்ததையும் பார்த்துக்கலாம். இதுல சில அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு VA சிவா ஐயாத்துரை அப்படின்றவரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை அவர் 1982ல யூஎஸ்ல அதுக்கு உண்டான காப்பிரைட்ஸ் வாங்கிட்டாரு அவர் பேர்ல. இதை அவர் கண்டுபிடிச்ச போது அவரோட வயசு 14 வயது. அப்புறம் 1990ல இன்டர்நெட் வசதி வீடு வீடா கிடைக்கப்பட்டுச்சு. இப்ப அதிகமா பயன்படுத்தக்கூடிய மெயில் அப்படின்னு பார்த்தோம்னா யாஹூ, ஹாட்மெயில், இதுதான் அப்போதைக்கு இருந்தது ஃப்ரீ மெயில். 2000ல கூகுள் அப்படின்ற கம்பெனி ஜிமெயிலை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இலவசமா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க இந்த கூகுள் கம்பெனி அந்த இமெயில்ன்ற வரலாறை மாத்தி அமைக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், என்னென்ன அனுப்பிக்கலாம், MP4, MP3, பிக்சர், சாஃப்ட்வேர், டாக்குமெண்ட், இதை அனுப்பக்கூடிய அளவுக்கு இப்ப மாற்றங்கள் நிறைய மாறிடுச்சு இமெயில்ல. இப்ப இந்த இமெயில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், வெப் சர்வீஸ் மூலமா தான் அக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். காலப்போக்கில் இதனோட மாற்றங்கள் பார்த்தோம்னா வெப் கிளைண்ட் அப்ளிகேஷன் மூலமா நாம வெப்ல வரக்கூடிய மெயிலையெல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் சிஸ்டம்லயும் வச்சுக்கலாம். அது கிளைண்ட் அப்ளிகேஷனோட வேலை. இதுல என்ன ஒண்ணுனா, நம்ம கிளைண்ட் அப்ளிகேஷன் டெலிட் பண்ணாலும் வெப்ல உள்ள மெயிலையும் மாற்றங்கள் ஏற்படும், டெலிட் ஆயிரும். பர்சனல் பிசி இல்லாம எங்க வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் வெப் வழியா. கிளைண்ட் மெயில் அப்படி அப்ளை பண்ண முடியாது கிளைண்ட் மெயில் அப்ளிகேஷன்ல. அதுக்கு நம்ம பர்சனல் பிசி கண்டிப்பா வேணும். அது இருந்தா தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். வெப் மெயிலும் கிளைண்ட் மெயிலும் சின்க்ரனைஸ் ஆயிக்கும். நம்ம என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தினாலும் அந்த மெயில்ல மாற்றங்கள் மாறிடும். இப்ப என்ன ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது பர்சனல் பிசியில தான் அப்ளிகேஷன், மெயில் அப்ளிகேஷன், கிளைண்ட் அப்ளிகேஷன் இருந்தது. இப்ப வரக்கூடிய கிட்டத்தட்ட 2010ல இருந்து பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வர ஆரம்பிச்சது. ஆண்ட்ராய்டுல ஒரு சின்ன மாற்றங்கள் மூலமா மெயில நாம வெப்ல தான் கிடையாது, அப்ளிகேஷன் மூலமாவும் நம்ம மெயில வியூ பண்ணிக்கலாம் அப்படின்றத கொண்டு வராங்க. அப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு பிசினஸ் மெயிலை யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப கிளவுட்ல ஸ்டோர் ஆகிக்குது. இப்ப இந்த இமெயில கிளவுட் மூலமா நம்ம எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது பேக்கப் டேட்டா மூலம் லோக்கல் பிசில எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதை லிமிட் செட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஒரு கிளவுடுக்கு இவ்வளவுதான் ஸ்டோரேஜ், இதுக்கு மேல போகும்போது அந்த ஸ்டோரேஜ் லிமிட்டுக்கு மேல போகும்போது நீங்க பே பண்ணி ரெண்டல் மாதிரி நீங்க அதை பே பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி வெப் மெயில்ல வந்துருச்சு. இப்ப கிளைண்ட் மெயில்ல என்னன்னா, நம்ம மெயில ஓவர் ஃபுல் ஆயிருச்சு, கிளவுட் ஸ்டோரேஜ்ல ஓவரா ஃபுல் ஆயிருச்சு மெயில் பாக்ஸ்ல. அப்ப அதை நம்ம எடுத்து லோக்கல் பிசில பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி. ஆனா வெப் மெயில அந்த மாதிரி பண்ண முடியாது. வெப் மெயில என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிருச்சுன்னா ஒன்னு கிளவுட் ஸ்டோரேஜை எக்ஸ்ட்ரா பே பண்ணி கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்கி ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பழைய மெயில பூரா டெலீட் பண்ணாதான் அந்த மெயில அக்சஸ் பண்ண முடியும். இந்த மெயில் ஃபார்மேட் கிளைண்ட் மெயில் டவுன்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தோன்னா எம்பாக்ஸ், PST, MSG இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும்.